ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவாது சோகமா இருக்கும் அப்படிங்கிறதுனா நம்மளை சுத்தி நல்ல மக்கள் அப்படிங்கிறதுனா அவங்க நம்மள ஊக்கம் கொடுக்குற மக்களோட நம்ம சேர்ந்து இருந்தால் நம்மளும் அந்த அந்த சோகத்திலேருந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த மாதிரி மக்களோட நம்ம இணையணும் அப்படிங்கிறத பார்த்தா ஒரு சின்ன ஒரு அக்ரனமை வச்சுட்டு நான் சொல்றேன். அந்த அக்ரனம் ஹாட், HOT, ஹாட். ஸோ ஹெச் அப்படிங்கிறதுனா ஹோப். ஸோ நம்மளுக்கு அவங்க நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம சோகமா இருக்கோம். ஸோ அவங்க நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்தா தானே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் இல்லையா? நம்ம நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கவே முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோப். ரெண்டாவது ஓ, ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும். அப்படிங்கிறதுனா எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்க நல்லதே நடக்கும், அதோட நல்ல எதிர்காலம் நம்மளை நோக்கி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு எடுத்து சொல்ற மாதிரி அந்த நம்பர் இருக்கணும். ஹெச் சொல்லிட்டோம், ஓ சொல்லிட்டோம், அடுத்தது டி. டீங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நம்ம ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனோட நம்ம ஷேர் பண்ணணும். இல்லைன்னா நம்ம சொல்லிட்டோம், அவங்க 10 பேர்ல சொல்லிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த நம்பிக்கை போயிடும். ரைட்டா இல்லையா? அவங்க நம்மளோட நம்பிக்கையில அவங்க நம்மளுக்கும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, HOT, ஹோப் கொடுக்குறவங்க, ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறவங்க, ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கிறவங்கள மட்டும் நம்பி நம்ம சோகமா இருக்கும்போது அவங்களோட பகிர்ந்துக்கோங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஹாட் பர்சனா இருக்கீங்களான்னு நீங்களும் பார்த்துக்கோங்க.